பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுறாரு, எல்லாரையும் உட்கார வச்சு இது மாதிரி யாரெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு இடது பக்கம் உட்காருங்க, நான் ஒன்றும் சரியா பர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறவங்க வந்து ரைட் சைடில் உட்காருங்கன்னு சொல்லி பிரிச்சு, அப்புறம் யாரெல்லாம் வந்து சரியா இது பண்ணலன்னு சொல்லி ஓட்டு எடுத்தா தான் இது பண்றாங்க பண்ணி கிளி 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 கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஆனா செமையா கிழிச்சாரு. எப்படி சொல்றது, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எப்படி எல்லாம் பேச முடியுமோ பேசி கொஞ்சமாச்சு கண்டென்ட் கொடுங்கடா, எதனா ஒன்று நல்லா பண்ணுங்கடா. ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன், நம்ம யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. என்ன சொல்லுதுன்னா, வெறும் 10,000 ரூபாய்க்கு மாசம் 10,000 ரூபாய் வேலை சம்பளம் வாங்குறவங்களே மாங்குன்னு வேலை செய்யறானுங்க. இவனுங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, என்ன பண்றானுங்க, ஒண்ணு மேல தண்டத்துக்கு இருக்கானுங்கன்ற மாதிரி இருக்கு. இதை வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்கணும், அவருக்கு என்ன சொல்றது, அவருமே தண்டமா தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம பிக் பாஸ் பிரிச்சு விட்டா அப்படி இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஆசா பேசாம வந்து நான் வந்து உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்றேன், இதை வந்து நான் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்டா வைக்கிறேன்னு சொல்லி அழகா போட்டிருக்காரு. அடுத்த வீக்ல இருந்து பார்ப்போம். எனக்கு ஒயர் கார்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வீக் ஆமா சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு சீசன்லயும் பாத்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுமே எங்க சீசன் தான் பெஸ்ட், எங்க சீசன் தான் பெஸ்ட்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு மாதிரியான கான்வர்சேஷன்ல பெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக பெஸ்டா பண்ணுவாங்க. இந்த சீசன்ல எவனையுமே அந்த வார்த்தையவே சொல்லல, லூசுக்கு முன்னாடி கொஞ்சம் அதனாலதான் மொக்கையா போகுது போல இந்த சீசன். ஓகே மக்கள், இதான் நடந்தது. வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்றாரு, என்ன கிளிக்கிறாருங்கிறத வந்து நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ